இருக்கிறவராக இருக்கிற ஒரு மீனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அந்த அன்பின் வாழ்த்துக்கள். விசுவாசத்தில் பெருகுவீர்களாக. கொலோசியர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. மூங்கில் மரத்தின் வளர்ச்சி போன்றுதான் நம்முடைய விசுவாச வளர்ச்சியும். ஆரம்ப காலகட்டத்தில் நாம் விசுவாசத்தில் தேறியவர்களாக இல்லாதது போல காணப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தைகளை தினந்தோறும் வாசித்து அதை தியானிக்கும் போது நமக்குள் ஒரு மாற்றம் உண்டாகும். நாம் அவருக்குள் அதிகமாய் வேர் கொண்டவர்களாக இருப்போம். அவருக்குள் விசுவாசத்தில் கட்டப்பட்டிருப்போம். எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாச வேர் ஆழமாக செல்லுகின்றதோ அந்த அளவுக்கு நாம் உயர ஓங்கி வளருவோம், செழித்திருப்போம், சுகமாய் வாழ்ந்திருப்போம். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். இயேசு கிறிஸ்து தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம் நமக்கு மீட்பு உண்டானது. அவர் மேல் விசுவாசம் வைக்க வைக்கத்தான் எல்லா சூழ்நிலையிலும் நாம் உறுதியாக நிற்க முடியும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, விசுவாசத்திலே உறுதிப்பட்டு அதிலே பெருகுவதற்கு உதவி செய்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.